Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.1 ninth sum. A positive integer when divided by 88 gives the remainder 61. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை 88ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ரிமைண்டர் வந்து 61 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்டிஜர் வந்து நான் n அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னங்கிற ஒரு நம்பரை 88ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ரிமைண்டர் 61 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11. the same number என்னது, அதே நம்பர் ஒரு எண்ணு எடுத்தோம் இல்லையா, இந்த நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ரிமைண்டர் என்னவாக இருக்கும், இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, a positive integer when divided by 88 gives the remainder 61. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், அந்த நம்பர் 88ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் 61 வருது அப்படின்னா அந்த நம்பர் என்ன. ஸோ இந்த நம்பரை வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். ஓகே, லெட் n be the positive integer. அந்த பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, given n is divided by 88 gives remainder 61. கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் சொன்னாங்களே, அந்த நம்பர் என்னன்னு எடுத்துட்டோம். அப்போ அந்த என்னங்கிற நம்பரை 88ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரிமைண்டர் 61 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இங்கே லெம்மா நாட் அல்காரிதம், ஹச்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அல்காரிதம். ஓகே, இது லெம்மா. ஸோ என்ன கிடைக்கும், a is equal to bq plus r 0 less than or equal to r less than b. இந்த என்னங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏக்கு பதிலாக n அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். n is equal to bங்கிறது டிவைசர். இங்கே டிவைசர் வந்து 88 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 88 கோஷன்ட் நமக்கு தெரியாது, ஆனால் ரிமைண்டர் வந்து 61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏபிங்கிறது 2 நம்பர், ஏங்கிறது பிக் நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா ரிமைண்டர் வந்து 61. ரிமைண்டர் வந்து எப்பொழுதுமே ஸ்மால் நம்பர் தான் இருக்கும் டிவிடெண்ட்டை விட, அதனால தான் நான் ஸ்மால் நம்பர் பிங்கிற நம்பர் 61 எடுத்துக்கிட்டேன். ஏ வந்து n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ ஏ n is equal to b டிவைசர் 88 இன்ட்டு q கோஷன் நமக்கு தெரியாது, ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் வந்து 61. இப்போ இந்த என்னங்கிற நம்பர் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? சரி, இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கோஷன்ட் வந்து மினிமம் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா தான் நமக்கு என்ன வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கோஷன்ட் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். புட் q is equal to 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், n is equal to 88 into 1 plus 61. we get 88 into 1 88, 88 plus 1 8 plus 1 9, 6 plus 8 14, 149 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 149. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த நம்பர் தான் 149. இதை 88ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், 61 கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த என்னங்கிற நம்பர் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, அதே நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் இல்லையா. ஓகே, அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. த சேம் நம்பர் என்னது 149, அதானே 149. the same number is divided by 11. 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 149 is equal to 11 இன்ட்டு என்ன வகை கிடைக்கும் பார்த்துடலாம். 149 11ஆல் டிவைட் பண்ணுறோம். 111 is 11, பேலன்ஸ் 14, 4 minus 1 3, 39. 3 11s are 33, remainder 6. ஸோ கோஷன்ட் 13, ரிமைண்டர் 6. என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைண்டர் என்னது 6. therefore remainder is 6. that's all.